ஆப்கி அதாலத்ல ஜன் ஸ்வராஜ் கட்சியின் சூத்திரதாரர் பிரசாந்த் கிஷோர் மீது குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் பொறுமை இழந்துவிட்டார். பிரசாந்த் ஜி, நீங்க ரொம்ப அமைதியற்றவர், அவநம்பிக்கையற்றவர்னு சொல்றாங்க. 2 வருஷ பயணத்துல நீங்க சொல்றீங்க பீகார்ல எல்லா தொகுதியிலும் போட்டிடுவோம்னு. உறுதியா சொல்றீங்க நீங்க எண்ணவே முடியாத அளவு சீட்ஸ் வருங்கிறீங்க. இல்ல, அதாவது இந்த விஷயம் உண்மைதான். நான் கொஞ்சம் இன்பேஷண்ட் தான். அது என் குணத்தோட ஒரு பகுதி. ஸ்டெபிலிட்டி கேர்ஸ் மீ. எனக்கு பாத்தீங்கன்னா விஷயங்கள்லாம் ஸ்டெபிலிட்டி ஆகி பிரச்சனை இல்லாம போனா அந்த விஷயம் பிடிக்காது. அது எப்பவும் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும்னு. அவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்படி கூட சொல்லலாம். 45 முடிஞ்சிருச்சு, இப்போ 46 ஆகுது. அதாவது அதிக நேரம் இல்ல பெருசா ஏதாவது செய்யறதுக்கு. அந்த வகையில நான் கொஞ்சம் இன்பேஷண்ட்னு சொல்லலாம். ஆனா நான் செய்யற வேலையை எப்பயுமே ரொம்ப சிரத்தையோட தான் செய்வேன். இப்போ ராகுல் பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போனாரு நாடு முழுக்க. 6 மாசத்துல நாடு முழுக்க சுத்திட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நாடு முழுவதும் போயிட்டாரு 6 மாசத்துல. நான் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்கிறது இல்ல. டெல்லிக்கு ஒரு 2 நாள் வந்திருப்பேன் லோக்சபாக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் தடுத்துட்டாங்க, அதனால டெல்லியிலேயே இருந்தேன். இல்லனா நான் பிரேக்கே எடுக்க மாட்டேன். அதே ஊர்ல தான் இருப்பேன், பீகார்லயே தான் இருப்பேன். அதை தாண்டி கடந்த 2 வருஷத்துல என்னால 18 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் போக முடிஞ்சது. 60% கடக்க முடிஞ்சது. அப்படி பார்த்தா நான் ரொம்ப பொறுமையா நடக்கிற ஒரு ஆள். ஆனா ஒரு விஷயம், நம்ம ஒரு உழைப்போட இவ்வளவு விஷயத்த அணுகுறோம்னா அந்த முழு, அதாவது மில்லுல போட்டு அரைக்கிற மாதிரி இல்ல, யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். பீகார்ல சிஸ்டத்தை மாத்தணும். ஒருவேளை மாத்தணும்னா நம்ம பீகார்ல தான் எலெக்ஷன்ல நிக்கணும். அப்புறம் இப்ப இந்த போட்டியில யார் இருக்காங்க? தேஜஸ்வி யாதவ் 12 வருஷமா அரசியல்ல இருக்காரு. 40 மாசம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர்கிட்ட அவ்வளவு அனுபவம் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? 2 வருஷ பயணமா? சரியா சொன்னீங்க. தேஜஸ்வி யாதவ், அதாவது உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேஜஸ்வி யாதவ் கூட எங்களுக்கு எந்தவித போட்டியும் இல்ல. இந்த ஜன் ஸ்வராஜ் கட்சி உருவாகி அது தேர்தல் நிக்கும் போது நீங்களே பாருங்களேன், போட்டிங்கிறது என்டியோட மட்டும்தான் நடக்கும். பிஜேபி அண்ட் நிதிஷ் பார்ட்டி கூட தான் நடக்கும். அண்ட் லோக்சபா தேர்தலில் 176, சட்டசபை தேர்தலில் என்டிஏ வந்திருக்கு. அதாவது தேஜஸ்வி யாதவ் அண்ட் லாலுவோட கட்சி இந்திய கூட்டணி 60 இடங்கள்ல மட்டும்தான் முன்னணி பெற்றிருந்தது. 176ல என்டிஏ இருந்தது. எங்களோட போட்டி என்டிஏ கூட மட்டும்தான் நாங்க நம்புறோம். தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா தேஜஸ்வி யாதவ் பத்தி அவருக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் லாலுவோட மகன்னு தெரியும். அதனால ஆர்ஜேடியோட தலைவரா இருக்காரு. அதோட அவரு பீகாரோட தலைவரால மக்கள் அவருக்கு ஓட்டும் போடல. அதோட தனிநபரா அவரு பீகார்ல எதுவுமே செய்யல. நான் தேஜஸ்வி யாதவ ஆதரிக்கிற மாதிரி, அப்புறம் அவரை நோட்டீஸ் பண்ற மாதிரி, அப்புறம் நான் அவரை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அவர் எதுவுமே பண்ணல. அப்போ படிப்பு பாத்தீங்கன்னா அது அப்ப நீங்க எங்க புரிஞ்சுக்கிறீங்க? அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க, சகோதரி ராஜ்யசபால இருக்காங்க, 2 மாமாக்களும் பார்லிமெண்ட்ல மெம்பரா இருந்திருக்காங்க, இன்னொரு சகோதரர் அரசாங்க அமைச்சரா இருந்திருக்காரு. அது உண்மைதான். இது ஒரு விதமான லயபிலிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அவங்களோட லயபிலிட்டி. ஏன்னா பீகார்ல இப்ப இருக்கிற நிலைமை, அவங்க பெத்தவங்க முதலமைச்சரா இருந்தும் கூட பீகார் ஏழ்மையான பின்தங்கிய மாநிலமா இன்னும் இருக்கு. இது அவங்க கணக்குல தானே போய் சேரும். இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அவங்களோட குடும்பத்துல 5,000 பேர் அரசியல்ல இருந்தும் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம ஜஸ்ட் அவங்க லாலுவோட பசங்கன்னா அது அவங்களுக்கு எதிராக தான் போகும். பீகார்ல அவங்கள பத்தி மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் ஜன் ஸ்வராஜ பிரச்சாரத்தோட இன்னொரு பகுதியை ஆய்வு செஞ்சேன். கடந்த 30 வருஷமா எத்தனை பேரு எம்பி எம்எல்ஏ ஆயிருக்காங்களோ, அவங்க எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஆர்ஜேடியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாத்தையும் பட்டியலிட்டு பார்த்தப்போ கடந்த 30 ஆண்டுகளா 1200 குடும்பங்கள் மட்டும்தான் பீகார்ல எம்பி எம்எல்ஏ ஆயிருக்காங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பீகார்ல 3.5 கோடி மக்கள் வசிக்கிற நிலையில 1200 குடும்பங்களை சேர்ந்தவங்க மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க ஒரு வகையில கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதுவும் எப்போ? 1990லயும் பீகார் ரொம்ப ஏழ்மையா தான் இருந்ததுங்க. 2005ல நிதிஷ் முதலமைச்சரா இருந்தப்போ பீகார் நாட்டிலேயே ரொம்ப ஏழ்மையான நாடா தான் இருந்தது. இன்னைக்கும் ஏழ்மையா பின்தங்கிய மாநிலமா தான் பீகார் இருக்கு. இதே 1200 குடும்பங்கள் சொல்றது நாங்க தான் இருப்போம், நாங்களே பாத்துக்கிறோம், வேற யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த திங்கிங்க்கு ஒரு சவால் விடுறது தான் இந்த ஜன் ஸ்வராஜ். நீங்க அவங்களோட போட்டி இடலன்னு சொல்றீங்க. 10 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாங்கி கொடுப்போம் இளைஞர்கள் கிட்ட சொன்னாங்க. மொத்த பீகார்ல பியூன்ல இருந்து தலைமை செயலாளர் வரைக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்க அவங்க டோட்டல் எண் 23 லட்சம். 1.97% தான் இது வரைக்கும் பீகார்ல அரசு வேலையில கடந்த 75 வருஷமா இருக்காங்க.
நீங்க என்னடானா ஒரே நாள்ல 10 லட்சம் கொடுக்கற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி நடக்குங்க? சரி, ஒருவேளை நீங்க 10 லட்சம் கொடுத்ததாவே வச்சுக்கோங்க, விடுங்க. 23 லட்சத்துல 10 லட்சம் சேரும், 3% ஆகும். பீகாரோட 97% எதுவுமே ஆக போறதில்ல. பீகார்ல 40% மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை நீங்க பிரைவேட் செக்டரா சேர்த்தாலும் அப்பவும் பீகார்ல 2-3 பங்கு மக்கள் வரவே மாட்டாங்க. அரசு வேலைக்கும் வரமாட்டாங்க, பிரைவேட் செக்டாருக்கும் வரமாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த சுய முன்னேற்றமும் செய்யல. நீங்க குழந்தைங்களுக்கு கல்வி ஏற்பாடு சரியா பண்ணல, நீங்க மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த ஏற்பாடுமே சரியா செய்யல. இவங்க ஜஸ்ட் அரசாங்க வேலை கொடுத்துருவாங்க. நம்ம ராஜா 10 பேருக்கு வேலை கொடுப்போம், அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இது மத்தவங்கள முட்டாளாக்குற வேலை. நீங்களே சொல்லுங்க. 75 வருஷத்துல 23 லட்சம் வேலை. இவங்க 75 நாள்ல 10 லட்சம் பேருக்கு வேலை தரேன்றாங்க. நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க 9th ஃபெயில் எதுக்கு சொல்றீங்க? அது ரஜத் சார், நீங்க பத்திரிக்கை நீங்க சொல்லுங்க. நீங்க பத்திரிக்கையாளர்னா நான் என்ன உங்களை வக்கீல் நான் சொல்லுவேன்? நீங்க பத்திரிக்கையாளர்னா நான் உங்களை பத்திரிக்கையாளர்னு சொல்லுவேன். தேஜஸ் யாதவ் 9th ஃபெயில், அதை தான் சொல்லுவேன். அது அதாவது வந்து அது அது என்னன்னா, வாழ்க்கையில படிக்கிறதுக்கு வயசே கிடையாது. இப்ப கூட 10வது படிச்சு அவங்க பாஸ் ஆகலாம். நான் வேணா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எத்தனையோ பேர் இருக்காங்க படிக்காம. அவங்க எவ்வளவு பெரிய காமராஜரா இருந்திருக்காங்க. அவங்க பெருசா எதுவுமே படிக்கல. ஆனா அவங்க காங்கிரஸோட தலைமையில இருந்தாங்க. இந்திரா காந்திய பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரு. சார், நீங்க என்னோட கருத்தை ஒரு தடவை கேளுங்க. கல்விதான் மக்களை அறிவாளி ஆக்கும்னு நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல வரல. அதை நான் நம்பவும் இல்லை. ஆனா சில நேரங்கள்ல உங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னா அதுக்கான வசதி இருக்காது, அதனால படிக்கவும் முடியாது. ஆனா நீங்க இப்ப சொன்ன மாதிரி அவரோட அப்பா முதலமைச்சர், அவங்க அம்மா முதலமைச்சர், அப்படிப்பட்ட ஒருத்தர் 9வது பாஸ் பண்ணலன்னா என்ன தெரியுது? அவரால படிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. இது வந்து கல்வி விஷயத்துல அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். கல்விக்கு முக்கியத்துவம் அவங்க எந்த அளவுக்கு கொடுக்கறாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. பீகாரை சேர்ந்த ஒரு சாதாரண பையன், பீகார்ல இருக்கிற ஒரு சாதாரண பையனுக்கு அடையாளம் என்ன? அது பின்தங்கிய மாநிலம். மக்கள் கூலி வேலை செய்யறாங்க. படிச்ச பசங்களை பாத்தீங்கன்னா 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னு சின்ன சின்ன ரூம்ல உட்காந்து, இடுக்குல உட்காந்து, முதுக நேரா வச்சு பாதி வயிறு சாப்பிட்டுட்டு படிக்கிறாங்க. தான் வேலை செஞ்சு ஏதாவது சாதிக்கணும்ன்றதுக்காக. கிளர்க் ஆகிறதுக்கு, பியோன் ஆகிறதுக்கு, சிப்பாய் ஆகிறதுக்கு 3 வருஷம், 5 வருஷம் அவங்க உழைக்க வேண்டியது இருக்கு. நீங்க 9வது கூட பாஸ் பண்ணாம பீகாருக்கு ராஜா நான் தான் சொன்னா அது எப்படி ஏத்துக்கிறது? அதை எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? நானே பீகாரை சேர்ந்தவன், நான் ஏன் எதிர்க்க மாட்டேன் இதை? நான் சொல்றதை விடுங்க. இங்கே சேர்ந்திருக்க எத்தனை மக்களா இருக்கட்டும், பீகார் மக்களா இருக்கட்டும், அவங்கள்ட்டே கேட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் 9வது ஃபெயில் ஆனவரை தலைவரா ஏத்துக்குவாங்கன்னு? நான் தினமும் கிராமத்துல நடந்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து மக்களுக்கு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அவர் உங்களை பத்தி தான் கருத்து சொல்றாரு. இந்த பிரசாந்த் கிஷோர் ரொம்ப படிச்சவரா இருக்காரு. இவர் இங்க இருக்கிற டேட்டாவை அங்க கொடுக்கறாரு, அங்க இருக்கிற டேட்டாவை மாத்துறாரு. சரி, நான் அதிகமா படிச்சவன்னு ஒத்துக்கிறாங்கல்ல. பாருங்க, முதல்லலாம் இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப இவன் படிச்சவன்னு ஒத்துக்கிறாங்கல்ல. திருடுறதோ தவறான செயலோ செய்யறது இல்ல. எந்த ஒரு மாஃபியாவும் செய்யல. கால்நடையில முறைகேடு செஞ்சு எதுவும் ஜெயிலுக்கு போல. தீவனமெல்லாம் எதுவும் திருடல. என்னோட அறிவை பயன்படுத்தி, என்னோட முயற்சியில, என்னோட சொந்த முயற்சியில எங்க அப்பா அம்மா ஒன்னும் முதலமைச்சர்லாம் இங்க இல்ல. நான் பீகார்ல ஒரு அரசு பள்ளியில தான் படிச்சேன். நான் படிக்கும்போது அங்க சாக்கு பையில உட்காந்து படிச்சிருக்கேன். அங்கிருந்து நான் கல்வியோட பலத்துல எங்க வரைக்கும் போயிருக்கேன்னா, நாட்டுல பெரிய பெரிய புள்ளின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஏதாவது கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க என்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. இது எல்லாம் சரஸ்வதியோட ஆசீர்வாதம். நான் வந்து சரஸ்வதிய வழிபடுறவன். ஆனா சரஸ்வதிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட நான் எதுக்கு உறவாடணும் சொல்லுங்க ரஜித் சார்? இவங்க வந்து, அதாவது நீங்க தேஜஸ்வி யாதவ்னு சொல்றீங்க. அதாவது என்னோட எக்ஸிஸ்டன்ஸே சரஸ்வதி தேவி தான் சொல்றேன். என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. எந்த ஜாதியும் இல்ல, என்கிட்ட எந்த பணமும் இல்ல, பெரிய குடும்பமும் இல்ல, பேர் புகழும் இல்ல, அறிவு மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, அறிவு மட்டும் இல்ல. பிரசாந்த் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு பீகாருக்கு வந்து ஏர் கண்டிஷன் டென்ட்ல தான் இருக்காரு, கேரவன்ல சுத்துறாரு, தன்னை நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறாரு. ஆனா இதை வச்சு பீகார்ல ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அவங்களுக்கு பீகாரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா தேஜஸ்வி யாதவுக்கு நான் அடிக்கடி சின்ன சின்ன சவால்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சட்டப்பேரவையில நிக்கும் பொழுது
அவர் என்ன சொன்னார்னா, அப்ப நிதிஷ் சாரோட கூட்டணி சேர்ந்து அவரு முதலமைச்சர் ஆகியிருந்தாரு. சட்டப்பேரவையில அவர் நின்னு என்ன சொன்னாருன்னா, சோசலிசம்ங்கிறது எங்க முன்னோர்களோட பாரம்பரியம், அதை அப்படியே விட்டு கொடுத்துட முடியுமா, நாங்க தான் ஆளுவோன்னு சொன்னாரு. நான் இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த சோசலிசம்ங்கிறது எப்போ உங்களுக்கு மாறிச்சு? உங்களுக்கு அந்த சோசலிசம்னா என்னன்னே தெரியாது. சரி, முன்னா தெரியாது, இப்ப வேணா ஒரு டியூஷன் வச்சுக்கங்க, 10 நாள் டியூஷன்ல படிங்க, அதுக்கப்புறம் மீடியாவுக்கு சோசலிசத்துக்கு விளக்கம் கொடுங்க. அதாவது நான் இப்போ உங்க மீடியா முன்னாடி உட்காந்துட்டு தான் சொல்றேன், 10 நாள் 15 நாள் 1 மாசம் டியூஷன் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்றேன். எல்லா ஆலோசகர்கிட்டையும் பேசுங்க, தயாராகுன்னு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த சோசியலிசம் பத்தி மீடியால பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி அவங்க சோசியலிசம் ஆகும்னு தான் சொல்றேன். சோசியலிசம் லோகியா சாருது, சோசியலிசம் ஜெயின் பிரகாஷ் சாருது, சோசியலிசம் நடுத்தர வர்க்கத்துக்கு சேர்ந்தது, அது ஜார்ஜ் பெர்னாண்டஸை சேர்ந்தது. சரியா? அது எப்பையில இருந்து இவங்க சோசியலிசமா மாறிச்சு? சோசியலிசம் பத்தி எதுவுமே தெரியாதவங்க அதை பத்தி பேசுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சோசியலிசம் புரிஞ்சுப்பாங்களா? பீகார்ல அவங்க நன்றியுணர்வு பயணம் போறாங்க. அதாவது இந்த ஜன் ஸ்வராஜுக்கு இதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எப்பயும் ஜாதி அப்புறம் பிஜேபி பயத்தெல்லாம் காட்டினவங்க அட்லீஸ்ட் இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் பயணம் பண்றாங்கல்ல, போகட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பயணங்கள்ல சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அதாவது இந்த பச்சை தலப்பா கட்டுறவங்க, இந்த ஆர்ஜேடி தொண்டர்கள், அதை அவங்க தலையில கட்டக்கூடாது, தோள்ல போட்டுக்கணும்னு சொல்றாங்க. இந்த தலப்பா கட்டுறதுல அவங்க ஒன்னு கிரியேட் பண்ணி இருந்தாங்க. நாங்களும் சொன்னோம், அதை மட்டும்தான் செய்ய முடியும். நின்னுகிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு மக்களை பயமுறுத்திக்கிட்டு இதெல்லாம் பண்றதுனால பீகார் மாற போறதில்ல. பீகாரோட யங்ஸ்டர்ஸ் இந்த விஷயத்தை முற்றிலும் மறுக்கிறாங்க. நீங்க 30 வருஷமா நீங்க அப்புறம் உங்க அப்பா அப்புறம் நிதிஷ் தான் ஆட்சி செஞ்சீங்க. பீகாரோட நிலைமையை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தேஜஸ்வி யாதவ பத்தி கவலை இல்ல, நாங்க யாரையுமே எதிர்க்கல. நான் தேஜஸ்வி யாதவ எதிர்க்கல, பிஜேபி அப்புறம் நிதிஷை எதிர்க்கல. நான் பீகாருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். பீகார் எப்படியாவது மாறணும், என்ன மாறினாலும் சரி, இது மாறணும்னு நான் சொல்றேன். அப்புறம் ரஜிஷ் சார், நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் தலைவன்லாம் இல்ல. இந்த நாட்டுல எனக்கு என்ன அடையாளம் இருக்கு? இவர் கட்சிகளுக்கெல்லாம் உதவி செய்வாரு, தேர்தல்ல ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்றாங்க. அதனால நான் பீகார் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க கட்சி அமைங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், மத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறேன், உங்களையும் ஜெயிக்க வைக்கிறேன். ஆர்ஜேடி தலைவர் இருக்கார்ல ஜெகதானந்த் சிங், அவரோட தொழிலாளர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்த பிரசாந்த் கிஷோரோட ஜன் ஸ்வராஜுக்கு போவாதீங்க, இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு, அவர் பிஜேபியோட பி டீம்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, திரும்ப அதே விஷயம். பிரசாந்த் கிஷோர் யாருன்னு சொன்னாங்க இது வரைக்கும்? அவன் டேட்டாவை இங்க இருந்து அங்க கொடுப்பான்னாங்க, அவன் ஒரு பிசினஸ் மேனு சொன்னாங்க. ஜன் ஸ்வராஜ் சொல்லல, நான் ஜன் ஸ்வராஜ் சேர்ந்தவன், நீங்க இதை விட்டுட்டு ஆர்ஜேடிக்கு போக வேண்டாம்னு சொல்லல. அவங்க தான் லெட்டர் எழுதுறாங்க. பாருங்க, என்னோட ஆர்ஜேடி தோழர்களே, லாலுஜியை புறக்கணிக்க பாக்குறாங்க, சோசியலிசம் பேசுறாங்க, நீங்க இதை விட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் கிட்ட போகாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை வலுவான கட்சின்னு சொல்லிக்கிறவங்க, ஜன் ஸ்வராஜ் இன்னும் கட்சி ஆகல. ஜன் ஸ்வராஜ் 2வது அக்டோபர் தான் கட்சி ஆகும். இப்ப அங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது ஜத்யோ அண்ட் பிஜேபி. அதோட ஆர்ஜேடி அங்க பிரின்சிபல் ஆஃப் பொசிஷன்ல இருக்கு. இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஆயிரக்கணக்கானவங்க அந்த கட்சியை விட்டுட்டு ஜன் ஸ்வராஜ்ல சேர போறாங்களா? இன்னும் கட்சி அமைக்கவே இல்ல. இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு வரலாற்றுலயும் அதை பார்த்திருக்க மாட்டீங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த தொண்டர்கள் அவங்க கூட தான் இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டியை விட்டுட்டு ஆப்போசிஷன்ல சேர்ந்துருவாங்களா என்ன? ரெண்டையும் விட்டுட்டு நீங்க இப்போ இந்த லெட்டரை பத்தி சொன்னீங்களே, 100கணக்கான பேரு கட்சியெல்லாம் விட்டுட்டு ஜன் ஸ்வராஜுக்கு இப்ப வராங்க. ஜன் ஸ்வராஜ் அவங்களுக்கு ஏதோ கொடுப்பாங்கன்னு அவங்க வரல. அவங்க எதுக்கு வராங்கன்னா, அவங்களுக்கு முன்பு கடந்த 2 ஆண்டுகளா 1 கோடி மக்கள் ஜன் ஸ்வராஜ சேர்ந்து அமைக்கிறாங்க. நம்ம தலைமையை அவங்க காப்பாத்தி ஆகணும்னு ஒரு வேளை தோணுனா அவங்க கண்டிப்பா ஜன் ஸ்வராஜுக்கு சேருவாங்க. எல்லாரும் டென்ஷனா தான் இருக்காங்க. ஜேடியோட சிறுபான்மையினர் அமைச்சரா இருக்கிறவரு ஜமா கான், அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பிரசாந்த் கிஷோருக்கு பதவிக்கு வரதுக்கு ரொம்ப அவசரம், அதனால தான் இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்றாரு. எப்படியோ நான் ஆட்சிக்கு வரேன்ற விஷயத்த அவங்க ஒத்துக்கிறாங்களே, இதுவே அவங்களுக்கு யார் அறிவுரை சொல்றாங்க? அதாவது இவங்களுக்கெல்லாம் இவங்களோட புரிதல் என்ன? இவங்களே என்ன பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு இவரோட கட்சிக்கு போகாதீங்கன்னு, அதே சமயம் அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. நான் தான் ஒண்ணுமே இல்லைன்றப்போ ஏன் பயப்படுறீங்க? கவலைப்படாம இருங்க. இவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, பாம்பு எலி மாதிரி இருக்கு. அவங்க ஒருவேளை எனக்கு எதிரா பேசுனா ஒருவேளை ஜன் ஸ்வராஜுக்கு எதிரா பேசுனா மக்கள் சொல்லுவாங்க, இவன் நேத்து வந்த பையன், நேத்து வந்த ஜன் ஸ்வராஜ் இப்ப இவ்வளவு பெரிய கட்சி தலைவர். நீங்க ஏன் அதெல்லாம் நோட்டீஸ் பண்றீங்க? ஒருவேளை அவங்க எனக்கு எதிரா எதுவுமே பேசலன்னு வச்சுக்கோங்க, அவங்க குழுவில் இருக்கிற எல்லாருமே ஜன் ஸ்வராஜை தேடி ஓடி வராங்க. அதனால இப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்னும் புரியல.
சில சமயம் பேப்பர் வெளியிடுறாங்க, சகோதரிகளை வச்சு திட்ட வைக்கிறாங்க, சில சமயம் பேச்சாளர்களை வச்சு திட்ட வைக்கிறாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப நீங்க பீகாரோட முதலமைச்சரா ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் அவசரப்படுறது எதுக்குன்னா, பீகார்ல எந்த மாதிரி ஆட்சி அமையணும்னா, வரப்போற 10 வருஷத்துல பீகார நாட்டிலேயே பின்தங்கிய மாநிலங்கிற பேர்ல இருந்து 10 முன்னணி மாநிலங்களோட சேர்க்கப்படணும். நான் அதை இதுல அறிவிச்சிருக்கேன். நான் இந்த விஷயத்தை உறுதியா அறிவிச்சிருக்கேன். நான் அதோட உங்க மீடியா முன்னாடி இதை 2 தடவை 3 தடவை ரிப்பீட் பண்றேன். நான் இந்த 2 வருஷமா ஒவ்வொரு கிராமத்துக்கும் நடந்து போயே சொல்லியிருக்கேன். இந்த கட்சியோட தலைவர் நான் இல்ல, நான் தலைவர் ஆகவும் மாட்டேன். ஆனா பாக்குறவங்க இவர் சொல்லுவாரு, ஆனா இவர் தான் கண்டிப்பா ஆவாரு. இப்ப 2வது அக்டோபர் அந்த கட்சி அமையவும் போகுது. அதுல பிரசாந்த் கிஷோர் தலைவர் ஆயிட்டா நீங்க என்ன தலையில தொங்கவே விடுங்க. நான் தலைவர்லாம் ஆகவே மாட்டேன். 2ஆம் தேதிக்கு அப்புறமும் இந்த பிரசாந்த் கிஷோர் கிராமமா நடந்தே தான் போவான். ஏன்னா நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். மக்கள் சொல்லுவாங்க, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் பீகாரோட மக்கள் மாற மாட்டாங்க, அவங்க ஜாதியை விட்டு வரமாட்டாங்கன்னு. என்னோட தீர்மானமும் முயற்சியும் அங்க மக்களோட தான் இருக்கு. அதுக்காக 3 வருஷம் நடந்தாலும் சரி, 10 வருஷம் நடந்தாலும் சரி, பீகாரோட அமைப்பை உருவாக்கி அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் அமைப்பை உருவாக்குற வரைக்கும் இதுல இருந்து இந்த பிரசாந்த் கிஷோர் பின்வாங்க மாட்டான். நீங்க நம்பிக்கையோட வரலாம். நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். நான் இதுல இருந்து கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன். அதோட முக்கியமா பீகாரோட மக்கள் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கடந்த 2 வருஷத்துல யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கேனா, இதுவரைக்கும் நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னதில்ல. நான் இந்த ஜன் சுராஜ் பிரச்சாரத்துல சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட 1 நிமிஷத்தை நான் இப்போ எடுத்துக்கிறேன். அதாவது நீங்க இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் இப்ப ஓட்டு போட்டிருக்கீங்களோ அந்த விஷயத்துக்காக அதிகமாவோ குறைவாவோ கிடைச்சிருக்கும். நீங்க மோடிஜிக்கு கோயிலுக்காக ஓட்டு போட்டிருந்தா இப்போ உங்களுக்கு கோயில் கிடைச்சிருச்சு. நீங்க மோடிஜிக்கு 5 கிலோ தானியத்துக்கு ஓட்டு போட்டிருந்தா பீகார்ல என்னதான் ஊழல் இருந்தாலும் தானியங்கள் அங்க கிடைக்குது. நீங்க நிதிஷ்க்கு ஈபிக்காக ஓட் போட்டிருந்தா அதுவும் அங்க வந்துருச்சு. இப்போ நீங்க பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் குரலுக்காகவும் மரியாதைக்காகவும் ஓட்டு போட்டிருந்தா அதுவும் அங்க வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்க. ஆனா பீகார்ல ஒரு விஷயத்துக்காக, அவங்க பிள்ளைங்களோட கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக யாரும் ஓட்டு போட்டதில்ல. அதனால நான் ஜன் சுராஜ் சார்பா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், யாருக்கு போடுறீங்களோ போடுங்க. ஆனா உங்க பசங்களோட கல்வி வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்து ஓட்ட போடுங்க. அரசியல்வாதி பசங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, கோயில் மசூதிகளுக்கு வாக்களிக்காதீங்க. இதைதான் சொல்லுவேன். இப்போ இங்க எத்தனை பேர் உக்காந்து இருக்காங்களோ உங்க எல்லாருக்கும் நான் இத சொல்ல விரும்புறேன், சவால் விடுறேன். 2 வருஷத்துல இந்த பிரசாந்த் கிஷோர் வாயால ஜன் சுராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதே இல்ல பிரசாந்த் கிஷோரை நம்புங்கன்னு சொல்லல. நான் கிராமமா போய் என்ன சொல்றேன்னா, 10 பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரம் மாற போறதில்ல. உங்க பசங்களுக்காக எப்போ ஓட் போடுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்வாதாரம் மாறும்னு சொன்னேன். அதுதான் எப்பவும் சொல்லுவேன். தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவ் அவங்க பசங்களுக்காக ஓட்டு கேக்குறாங்க. என்ன வித்தியாசம்? லாலு யாதவ் அவரோட பசங்களுக்காக ஓட்டு கேட்கிறாரு. நான் பீகார் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, அவங்க பசங்களுக்கு வேண்டாம், உங்க பிள்ளைங்களுக்காக வாக்களிங்கன்னு சொல்றேன். அவங்க பரம்பரை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நான் பீகார்ல ஒரு அறிவிப்பை அறிவிச்சேன். நான் என்ன அறிவிச்சேன்னா, ஏழைகள் கூட, ஏழைகள்லயே ஏழையா இருக்கிற பையன் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா, அவங்களுக்கு திறன் இருந்தா, உழைக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தா, அவங்க உழைக்க தயாரா இருந்தா இந்த சமூகம் அவங்களுக்கு துணை நிக்கும். ஜன் சுராஜ் சொந்த செலவுல தேர்தல்ல போட்டியிட வைக்கும். எல்லாரும் சேர்ந்து பெரிய ரகளையே உருவாக்கிட்டாங்க. பணத்தை கொடுத்து தேர்தல்ல போட்டியிட வைக்கிறான்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதி கிட்ட பணம் வாங்கிட்டு லஞ்சத்தை கொடுக்கறவங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, பரம ஏழையா இருக்கிறவன் பணத்தின் காரணமாக அவங்களால அரசியலுக்கு வர முடியலன்னா ஜன் சுராஜ் அவங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்றேன். அதுக்கு அவங்க என்னையே திட்டுறாங்க. அவங்க இதையே தான் சொல்றாங்க, உன்னால ஏன் அரசியல் செய்ய முடியாது? எங்களை விட திறமைகள் அதிகமா இருந்து போட்டியிட முடியலன்னா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தானே அர்த்தம். உங்ககிட்ட எந்த வலிமையும் இல்ல. இந்த 3 விஷயங்கள் எங்க கிட்ட நிறையவே இருக்கு. ஜன் சுராஜ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஜாதியை பார்த்து பயப்படாதீங்க, பணத்தை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க தேர்தல்ல போட்டியிடுற செலவை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க, அதை இந்த பிரசாந்த் கண்டிப்பா பாத்துக்குவான். நீங்க நில்லுங்க, நான் தேர்தல்ல ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றேன். இப்ப பீகார்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜன் சுராஜ் ஜெயிச்சாலும், ஆர்ஜேடி ஜெயிச்சாலும், இல்ல பிஜேபி ஜெயிச்சாலும், ஜேடியு ஜெயிச்சாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஆவாருங்கிறாங்க. ஆமா, இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்கு. அது ஏன் இப்படி இருக்குன்னா, பீகார் மக்கள், இங்க இருக்கிறவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். பல நேரங்கள்ல மக்கள் நினைக்கிறாங்க, லாலு தான் சிறந்த தலைவர், அவர் பீகார்ல ஜெயிப்பாரு தோப்பாருன்னு. லாலுஜி அவரோட திறமையால பீகார் மக்கள் அவரை ஒரே ஒரு டைம் தான் ஜெயிக்க வச்சாங்க. கடந்த 30 வருஷத்துல லாலு யாதவ் கட்சி அவரோட திறமையால ஒரே ஒரு டைம் 1995 ஜெயிச்சாங்க. நிதிஷ்குமாரை இதுவரைக்கும் பீகார் மக்கள் ஜெயிக்க கூட வைக்கல ஒரு தடவையும். அதுக்காக தான் அடிக்கடி சொல்றேன், பீகார் இப்படி துயர நிலைமையில இருக்குன்னா கண்டிப்பா லாலுவும் அதுக்கு நிதிஷும் தான் பொறுப்பு.
ஆனா இதுக்கு யாரையாவது குற்றம் சொல்லணும்னா அதுக்கு பிஜேபியும் காங்கிரஸும் தான் பொறுப்பு. ஏன்னா கடந்த 15 வருஷமா லாலுஜி இந்த காட்டாட்சியை நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் 15-20 எம்பிக்களோட ஆசையை காட்டி பீகார் குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குனாங்க. அதாவது மன்மோகன் சிங் எவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்ட்னு தெரியாதா? பீகாரோட நிலைமை தெரியாதா? ஆனாலும் அவர் லாலு யாதவ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாருங்க. அங்க பதவியில வச்சிருந்தாங்க. ஏன் அங்க வச்சிருந்தாங்க? நாட்டுல 15-20 எம்பிக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக. அதே வேலையை தான் இப்ப பிஜேபியும் செய்யறாங்க. நிதிஷ்குமாருக்கு 42 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றேன், 243 எம்எல்ஏக்கள் இருக்கிற சட்டசபையில நிதிஷ்குமாருக்கு 42 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அப்படி இருந்து அவர் முதலமைச்சரா இருக்காரு. ஏன்? ஏன்னா பிஜேபி ஒரு பெரிய கட்சியா இருக்கிறதுனால அவங்களோட 80 எம்எல்ஏக்களை வச்சு நிதிஷ முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அங்க. அதாவது மொத்த நாட்டிலையும் பிஜேபி மத்த கட்சிகளை உடைச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த பீகார்ல பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துல எம்எல்ஏக்களை கொடுத்து இன்னொருத்தர் தலைவராக்கியிருக்காங்க. ஏன் அப்படி நடந்தது? இங்க 12-15 எம்பிக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. டெல்லியில வழக்கம் போல நம்ம ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும். பீகார் பின்தங்கியே இருக்கும். அங்க ஏதாவது அவங்க பண்ணி பொழைச்சுக்குவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்க சவால் விடுறோம். அதாவது எந்த பீகார நாட்டின் பெரும்பாலான கட்சி தலைவர்கள் பீகார சுத்தமா மேம்படுத்த முடியாத மாநிலம் நினைச்சு அவங்க கை கழுவி விட்டுட்டாங்க. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பீகார முன்னேற்றது அங்க உள்ள மக்களால மட்டும்தான் முடியும். எங்க ஜன்ஸ்வராஜ் ஒரு அமைப்பா அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்க நினைக்குதாங்க. உங்களால கண்டிப்பா முடியும்னு அவங்களுக்கு சொல்றோம். இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சேனோ அதையே தான் இப்பவும் செய்யறேன்னு சொல்றேன். நான் ஏதோ தலைவர் ஆயிட்டேன்னு நீங்க தவறா சொல்றீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? முதல்ல ஒரு கட்சி தலைவர் எப்படி அமைப்பை உருவாக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தேர்தல்ல எப்படி போட்டியிடுறது, வார்த்தைகள்ல டேட்டாவை எப்படி பயன்படுத்துறது, எந்த நபரை வேட்பாளரா நிறுத்துறது, எந்த விஷயத்தை அஜெண்டாவாக்குறது. இப்போ நான் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வித்தியாசம் ஒண்ணுதான், கட்சிக்கும் தலைவருக்கும் சொல்லாம நான் ஊரா போய் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி ஒழுங்கு அமைக்கப்படணும், நீங்க எந்த விஷயத்துக்காக தேர்தல்ல போட்டியிடணும், யார வேட்பாளரா நிறுத்தணும். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஜன் ஸ்வராஜோட யூகவாதி. ஜன் ஸ்வராஜ் கட்சி 2ஆம் தேதி அமைஞ்சிரும். 2ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த கட்சியோட யூகவாதி இந்த பிரசாந்த் கிஷோர். எனக்கு அந்த கடவுள் என்னெல்லாம் சக்தி, புத்தி, அறிவை கொடுத்திருக்காரோ எல்லாத்தையும் அர்ப்பணம் செஞ்சு இந்த அமைப்பை நான் உருவாக்க போறேன்.